நதிகள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் சிவகிரி மண்ணின் மைந்தன் திரு கண்ணன் ஜி. ஜி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நம்ம வாச சட்டமன்ற தேர்தல் எப்படி போய்கிட்டு இருக்குது? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இல்லை. நான் பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமான களம், கட்சியை தாண்டி சின்னத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஜி, இங்கே ஒரு 17 ஆண்டுகள் கழித்து நேரடியாக திமுக களமாடுது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வருதுல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 17 ஆண்டுகள் நம்ம இல்லை. அதாவது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளுக்கிடையே தான் இருக்கும். இந்த தடவை பார்க்கும்போது நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியே நான் பிறந்ததுக்கே நான் பார்த்தது இப்போ தான் பாரதிய ஜனதா திமுகவும் நேரடியாக இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான சூழலை இங்கே உருவாக்கியிருக்கு இந்த தொகுதியில். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 12 காலமாக தேர்தல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் எத்தனை தேர்தல் சந்திக்கிறீங்க? இது எனக்கு தெரிந்து ஒரு 3 சட்டமன்றம், ஒரு 2 பாராளுமன்றத்தை நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே அரசியலில் தான் இருக்கேன். அரசியல் விமர்சனம், அரசியலை தாண்டி பொது சேவைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது இது ஒரு புரிதல் அப்படிங்கிறது இன்னுமே கிடைக்கல ஆக்சுவலாக. இங்கே ராஜா ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பம். அவங்க நேரடியாக அரசியல் கலங்கன்றாங்க. ஆனால் ஆனந்தன் ஐயாச்சாமி அவருங்க படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவில் வெளி செட்டிலாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தேர்தலில் நிற்கிறதுன்னு எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் முதலே சொன்ன மாதிரி தான், இது ஒரு சின்னத்தை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் களமாக பார்க்கப்படுது. இப்போ ஆனந்தன் ஐயாசாமியாக இருக்கட்டும், திரு ராஜாவாக இருக்கட்டும், அவங்களுக்கிடையே போட்டிங்கிறது இது ஒரு வித்தியாசமான களம். இந்த களத்தை பணத்தை பிரதானமாக வச்சோ இல்லை கட்சியை பிரதானமாக வச்சோ இல்லை. இந்த தொகுதியை பொறுத்தளவில் இவங்க யார் வந்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு சூழலாக நிலவுது, ஒரு கருத்தாக வைக்கப்படுது. இப்போ விஸ்வநாதபுரி ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு வேட்பாளர் அமுதாராணி, நாம் தமிழர் கட்சி இசை மதிவாணன், பாரதிய ஜனதா கட்சி ஆனந்த ஐயாச்சாமி, 3 வேட்பாளரும் ஒரே ஊரை சேர்ந்தாங்க. இவங்க ஊரில் உள்ள ஓட்டு வங்கி சிதறடிக்கப்படுமா இவங்களால? இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதாவது இசை மதிவாணனாக இருக்கட்டும், திரு அமுதாராணி திருமதி அவங்களாக இருக்கட்டும், திரு ஆனந்தன் ஐயாச்சாமி, அது அவங்க ஊரில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது இந்த விஷயத்தை பொறுத்தளவில். இல்லை, ஊரை தாண்டி இல்லை ஓட்டு வங்கி சிதறடிக்கப்படுமான்னு கேட்குறேன். இல்லை, ஓட்டு வங்கி சிதறடிக்கப்படும் அப்படின்னா தாவேகாவுடைய தாக்கம் தமிழகம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது பின்னடைவே நம்ம யாரை பார்த்தோன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாற்றத்தை டைவெர்ட் பண்ணி தாவேகாவுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓட்டு வங்கி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தாது, வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுடைய பார்வையில் தாவேகாவோட ஓட்டு வங்கி ஆளுங்கட்சிக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு அது நம்ம யங்ஸ்டர்ஸ்னாலே ஒரு என்ன சொல்கிறதுன்னா டார்கெட்டட் பை ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்புறம் சீமான் அவர்களாக இருக்கட்டும், அப்படி தான் போயிட்டுருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு கான்ஸ்டன்ட் லெவலில் போயிட்டே இருக்கும். நான் அதில் பயணித்ததுனால, நான் அமைப்பை சார்ந்து நம்ம பார்த்ததுனால நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா அது வேறு மாதிரியான கட்டமைப்பை கொண்டு போய்கிட்டே இருக்கும் அந்த அமைப்பு. இப்போ ஆனந்தன் ஐயாச்சாமி ஒரு வெளிநாட்டில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கு இந்த அரசியல் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பது ஒரு கருத்து. இல்லை, அரசியல் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு மனிதன் முதல்ல இறங்கி வர்றதே நம்ம பெருசாக எடுத்துக்கிடணும். அவர் கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு போயிருந்திருப்பார். தான் பட்ட கஷ்டம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, அதை அவரால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணணுன்னு தான் தன் வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்க்கைக்கு வராங்க. அதை நம்ம இப்போ வரவேற்க தான் செய்யணும். இப்போ நீங்கள் இப்போ ராஜா அவர்களாக இருக்கட்டும், ஏன்னா களத்தில் இப்போ பெருசாக பேசப்படக்கூடிய திரு ராஜா அவர்கள், அவங்க அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பையில் வர்றாங்க. அதாவது பொலிட்டிக்கல் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. பிஸ்னஸ், வேலை வாய்ப்பு அதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலுங்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை தாண்டி வராருங்கும்போது நம்ம அதை பெருசாக பார்க்கப்படுறோம். சங்கரங்கோவில் தொகுதியோட கரண்ட் எம்எல்ஏ திரு ராஜா ஈஸ்வரன், அவர் எதற்காக வாசு தொகுதியில் போட்டியிடணும்? உங்கள் கருத்து என்ன? இல்லை, கருத்து நம்ம என்ன சொல்லலாம்னா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க முன் வச்சு கொண்டு வராங்க.
இப்போ கூட்டணி ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச அளவில் காங்கிரஸை பொறுத்தளவில் நாங்கள் கொடுத்தா அங்கே கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தெரியும், அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, என்ன லெவல் என்ன அப்படின்ட்டு. ஆனால் இவர் இங்கே வர்றாரு அப்படின்னா அங்கே சூழல் சரியில்லாமல் தான் இங்கே வர்றாரு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அப்படிங்கிறத தாண்டி மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியத்துவமான அந்த வார்த்தை தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிறைய போட்டியிடலை. இதற்கு முன்னால் இருந்த அதிமுக எம்எல்ஏ மனோகரன் பார்த்தீங்கன்னா ரெட்டலில் தான் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு ரெட்டலை சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் வெற்றி வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிருக்குமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது வந்து இப்போ நம்ம செல்வி ஜெயலலிதா அவங்க காலத்தில் வந்து நம்ம அதை உறுதிப்படுத்தலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம வந்து முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவ சகோதரர்களை வச்சு அவங்கள வச்சு நம்ம சொல்கிறாங்க. மேபி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நம்ம வேணால் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் இவர் இப்போது ஆனந்தன் அப்படிங்கிற கேரக்டர் தான் இங்கே பேசப்படுது. கட்சி சின்னங்களை தாண்டி அந்த கேரக்டர் தான் இங்கே புஷ் பண்ணி போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம கூட்டணிகள் இருந்தாலுமே பட் கேரக்டர் அதிகமாக பேசப்படுது ஆனந்தனுக்கு. தனிப்பட்ட முறையில் திரு ராஜா ஈஸ்வரன் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட நம்ம ஒன்றும் அணுகுனதில்லை. ஆனால் வெளித்தோற்றம்னு ஒன்று இருக்குது, அவருடைய ஸ்லாங்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்லாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லாங்காக இருக்குது. அது அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டியே கொடுக்கலாம். அது ஏன்னா மக்கள் யோசிக்காங்கல்ல அந்த ஸ்லாங் பார்த்து. இப்போ எதுவுமே உள்தோற்றத்தை தாண்டி வெளித்தோற்றம்னு ஒன்று இருக்குது. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இப்போ வார்த்தை மோதல்கள் திரு ஆனந்தன் அவர்களுக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் ஒரு வார்த்தை மோதல் ஒன்று நடந்துகிட்ருக்குல்ல, அதை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு புரிதல் கிடைக்கும். இவங்களுடைய ஸ்லாங் பெட்டராக இருக்குது. ஸ்லாங் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா அணுகுமுறை, பேச்சு, அந்த தன்மை நம்ம சொல்லலாம்ல. அது அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது திரு ராஜா அவர்களுக்கு. இந்த வாசூர் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கையில் இருந்துச்சு. அப்புறம் திமுக கூட்டணியில். அப்போ ஒரு பலமான கட்டமைப்பு உள்ள கட்சிக்கு முன்னால் ஆனந்த ஐயாச்சாமியின் பிஜேபி கட்சி வெற்றி பெற வாய்ப்புகள் எவ்வளோ கடினம்? ஆமாம், இந்த கேள்வி வந்து நீங்கள் முக்கியமான கேள்வி. அதாவது பலம் வாய்ந்த கட்சி அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக நம்ம அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். பாரதிய ஜனதா கட்சியா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியா ஏடிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரத்தில் இருந்த கட்சி, அதிகார வர்க்கம் அத்தனையும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்து மொத்தமாக நிற்கும்போது அவங்க எதிர்கொண்டு மேலே போகிறதே பெரிய விஷயம். திரு ஆனந்தன் அவர்கள் வந்து ஒரு 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 முன்னேற்றத்தை கொண்டு போகிறார். அப்படிங்கும்போது தன் பலம், தன் கட்சி பலம், அதை சார்ந்து தன் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அவர் மேலே கொண்டு போயிட்டுருக்காரு. அதை நிச்சயமாக நம்ம வரவேற்கப்படணும். ஏன்னா ஒரு அதிகாரத்தை தாண்டி ஒரு ஸ்டெப்பை கொண்டு போகிறதுங்க இது சாதாரண விஷயம்லாம் இல்லை. திராவிட கழகத்தை போன்று நமது பிஜேபி கட்சிக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளை பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள் சரியான முறையில் இயங்குகிறார்கள். இல்லை, அது வந்து அவங்க கட்சிக்குள்ளே இப்போ என்ன ஸ்டேட்டஸுங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இல்லை, கட்டமைப்பெல்லாம் அவங்க உருவாக்கிட்டாங்க. திரு எல்முருகன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாவே, அதுக்கப்புறம் படிப்படியாக ஸ்டெப் பை திரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமாவே அவங்க அந்த கட்டமைப்பெலாம் நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தேசிய கட்சிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இப்போ 11 புள்ளிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இங்கே ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 1000 தான் இருந்தாலும் திராவிட கழகத்துக்கு நிகருங்கிறது வந்து ஏன்னா அவங்க பாரம்பரியமாக விதைச்சிருக்காங்க. அந்த விதைங்கிறது மரமாகி வேராகி விழுதாகி நிற்கும் பொழுது இவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு மரமாவது ஆகிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லைனாலும் வருங்கால எலெக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த தேசிய கட்சிகளுக்கு. இப்போ நேரடியாக தேசிய கட்சி நம்ம தொகுதியில் போட்டிடுறதுனால இந்த தொகுதியில் உள்ள மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா பணம் வந்து பெரும்பான்மையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மக்கள் மத்தியில் ஒரு 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 விஷயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இப்போ. ஏன்னா 2 கட்சியும் வந்து ஒரு பெரிய கட்சி, அதே மாதிரி கேண்டிடேட்ஸும் ஒரு பெரிய கேண்டிடேட். அப்படிங்கும்போது பார்க்குறதே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தொகுதி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து போகுது, ஒரு ரோல் மாடலாக அமையுது அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய இளைஞர் மனசுலையும் இருக்குது. இப்போ நீண்ட நெடுங்காலமாக திராவிட கழகத்தில் கைப்பிடியில் உள்ள வாசு தொகுதியில் ஏதேனும் மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
சத்தியமாக கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த அரணி சுகர் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கு ஒரு தீர்வு கூட இன்னும் அவங்க வந்து கொண்டு வரல. இப்போ பழைய எம்எல்ஏ அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் இல்லை. இருந்தாலுமே அவங்க ஒரு ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய அரசியலை வந்து திராவிடம் வந்து கொண்டு வரல. அவங்க சொல்லலாம் நாங்கள் இல்லை, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அப்படின்னு. ஆனால் அவங்க சார்ந்த அமைப்புகள் தான் வந்திருக்கு. அது ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக. பர்டிகுலராக அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ கரண்ட் அண்ணன் ஆனந்தன் தம்பி மனோகரன் அவர்களும் ஒரு 5 முதல் 7 ஆண்டுகள் எம்எல்ஏ இருந்துக்கிறாங்க. அவருடைய தாக்கம் எப்படி இருக்கு? அவர் வந்து சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கும் பொழுது வந்து சட்டமன்றத்தில் இருக்கும்போது அதை எம்எல்ஏவாக இருக்கும்பொழுது வந்து என்னென்னா அவர் வந்து இங்கே என்ன செஞ்சாருங்கிறத தாண்டி என்ன தொந்தரவு இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறதான் எங்கள் விஷயம். அவருக்கு இப்போ ஒரு சட்டமன்றம் எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு இத்தனை கோடி 3 கோடி 4 கோடி கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டில் அவங்களால முடிஞ்ச பணிகளை செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இப்போ ஆனந்தன் வந்து பெருசாக பேசும் பொருளாக வர்றாரு அப்படிங்கிறது காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு மாற்றத்தை முன்னெடுத்து ஒரு 4 ஆண்டுகளாகவே இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம சொல்ல முடியும். மனோகரன் அவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிற சொல்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இந்த தொகுதிக்கு ஒன்றும் துரோகம்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது. அவர் கொடுக்க பணியை வந்து செவ்வனே செஞ்சுருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும்.